ஹலோ மிஸ்டர் கிரிஞ்ச். இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறதுல சந்தோஷமாக இருக்குது. ஏற்கனவே சொல்ல போன மாதிரியே எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனையாக பறிச்சிருக்கேன்னு சொன்னால், அதாவது ஒரு கட்சி முதலாவது எலெக்ஷன்லேயே கூட்டணியும் இல்லை ஒன்றும் இல்லை, கிட்டத்தட்ட கட்சி தொடங்கி 2 வருஷம்தான். முதலாவது எலெக்ஷன்லேயே இப்படி வரலாற்று சாதனை பறிச்சோன்னு சொன்னால், முதலாவதாக எம்ஜிஆர் இல்லை என்டிஆர், சரியா? அவர் அந்த ஒரு சாதனை படைத்தவர். அதை தாண்டி தளபதி விஜய் தான். எம்ஜிஆர் பார்க்க அவர் ஏற்கனவே இன்னும் ஒரு கட்சியில் இருந்து பிரிஞ்சு இன்னும் ஒரு கட்சியை உருவாக்கின வர்றான். ஸோ அதை ஒரு பிரேக்கு இந்த ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட்றேன். அதை தாண்டி யாருமே எதிர்பார்க்கல. மிகவும் சர்ப்ரைஸான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், எல்லாருமே நீங்கள் என்னண்டு இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கிறீங்க பார்ப்போம் என்ற மாதிரி தான் இருந்தவங்க. நீங்கள் என்னத்தை செய்வீங்க, என்னென்று ஜெயிக்கிறீங்க பார்ப்போம், உங்களுக்கெல்லாம் ஒரு 10 சீட் கிடைக்குமான்னு கூட தெரியாது என்று சொன்னவங்களெல்லாம் இன்றைக்கு போத்தி கொண்டிருக்கிறாங்க. அதில் குறிப்பாங்கிற ஜூலியக்கா நீங்கள் ஒண்டாடி 2 என்னென்ன சம்பவம் பண்ணின இன்றைக்கு பொத்தி கொண்டிருக்கிறியா? சாட்டை என்ன ஓடிய என்னென்ன சொன்னீங்க நீங்கள்? சாட்டை என்ன சொன்னீங்க? இங்கப்பா என்ன விஜய் என்று ஒரு நடிகர் இருந்தான். அவன் ஹெரியரை நான் சாட்டை என்ற ஒருத்தன் யூடியூப் வீடியோவில் கண்டென்ட்டாக போட்டே முடித்தான். இன்றைக்கு உனக்கு ஒரு மண்ணும் இல்லை, சரியா? இதில் கவலைக்கிரமான ஒரு செய்தி என்னென்னு பார்த்தா, இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டும் எங்களுடைய சீமான் அவர்களுக்கு வாக்கெண்ணிக்கை கிடைக்கல. இதை தாண்டி மிகப்பெரிய ஒரு சம்பவம் என்னென்னு சொன்னால், தளபதி விஜயை எதிர்த்து போட்டியிட்ட கட்சிகள், அதாவது எங்களுடைய திமுக, அதிமுக, இவங்கெல்லாம் மாபெரும் கூட்டணிகளாக ஒன்றிணைஞ்சு தான் போட்டியிட்டவங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுடைய டிஎம்கே பார்த்தீங்கன்னா 29 கட்சியோட கூட்டணி வச்சுருந்தாங்க. அதில் என்னால் ஏற்றுக்கொள்ளவே இயலாத விஷயம், தேமுதிக எங்களுடைய விஜயகாந்துடைய கட்சி அவர்களோட இணைஞ்சதான் ஏற்கவே இயலாத ஒரு விஷயமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு கிட்டத்தட்ட 108 சீட் தச்சமயம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. 108 சீட். அவர் சிஎம்ன்றது உறுதி, சரியா? எங்கடா போய் விரல வைப்பீங்க? கொஞ்ச நெஞ்ச ஆட்டமாரா போட்டிங்கன்ற மாதிரி அவ்வளோ அகத்தியாச்சு. இன்றைக்கு எல்லாருமே சொன்ன மாதிரி, நீங்கள் யாரையெல்லாம் தற்குறி என்று 100க்கு 300 தடவை சொல்லி அவமானப்படுத்தினீங்களோ, அந்த தற்குறி தாண்டா இன்றைக்கு உங்கள் அரசியல் வாழ்க்கையே கேள்விக்குறியாக மாற்றுற அளவுக்கு இன்றைக்கு வரலாற்று சாதனை வரைச்சிருக்கு, சரியா? தளபதி விஜய் மற்றும் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணி ஓட் போட்ட எல்லாருமே கிட்டத்தட்ட எந்த ஒரு எலெக்ஷன்லேயும் நடக்காத அளவுக்கு இந்த முறை வாக்குகள் அதிகமாக ஓட் போட்டிருக்கிறாங்க. சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். இன்றைக்கு கொஞ்ச நேரத்தில் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் ஃபுல்லாக வந்துடும். இதுக்கங்கால ஆட்சி அமைக்கிற ஒரு கட்டாயத்தில் 118 ஷீட் மெஜாரிட்டியாக தேவை. அத்தனை எம்எல்ஏக்களை வச்சுருக்கணும். தச்சமன் 108. இனிமேல் அந்த மிகுதி ஆசனங்களும் இவருடைய ஓட்டை எண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க, போய்கொண்டே இருக்குது. தளபதி விஜய்க்கு கிடைத்திருமா? இல்லாட்டி இப்போ திமுக வரையோ இல்லாட்டி அதிமுக வரையோ கூட்டணி வச்ச கட்சிகள் விஜய்க்கு ஆதரவாக நாளைக்கு விஜய்க்கு ஆதரவாக செயற்பட்டு விஜய் சிஎம் ஆவது உறுதி என்றாலும் கூட்டணி ஆட்சி வரையா இல்லாட்டி மிச்சம் இருக்கிற அந்த 8 சீட்டு 9 சீட்டையும் கைப்பற்றிட்டு தனி கட்சி ஆட்சி முறை அமைக்க போகிறதான்னு சொல்லி எனக்குத்தான் தெரிய வரும். ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஆரையும் சாதாரணமாக நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஒருத்தனை கேலி கிண்டல் பண்ணி சும்மா சாதாரணமாக யோசிக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால், நீங்கள் சாதாரணமாக யோசிக்கிற எவனுமே சாதாரணமானவன் இல்லை, சரியா? நீங்கள் என்ன தான் கேலி செஞ்சானே, என்ன தான் கிண்டல் செஞ்சானே, என்ன தான் அவளை அட்டுழியம் செஞ்சானே, சரியா? இன்றைக்கு ஆட்சி எங்கிற கையில் தான் இருக்குது. இதுக்கங்கால மிக முக்கியமான விஷயம், இந்தியாவில் சரியா மிகப்பெரிய ஒரு சாதனை, சரியா? ஒழுங்கான நேரத்தில் இருந்து கதைக்கலாம் கிடக்குது, ஒழுங்கான பேக்ரவுண்ட் இல்லை என்றாலும் இந்த விஷயத்தை நான் கதைச்சே ஆகணுமென்ற ஒரு நோக்கத்தோட காட்சி கொண்டிருக்கிறேன். என்று சொன்னால், இந்த இந்தியாவில் தான் இந்த டிவிகே கட்சி இருக்குது. ஆனால் இங்கே ஸ்ரீலங்காவில் நாம் பார்த்த வதை இருக்குது. ஆனால் ஒவ்வொரு முறையும் சொன்னான் ஆட்சி எங்களுக்கு தான் சொல்லி எத்தனையோ காலகட்டமாக எத்தனையோ சாம்ராஜ்யமாக
கட்டி கொழுப்பின ஆட்சியை நீங்கள் 2 வருஷத்தில் வந்து சும்மா உங்கள் விஜய் என்று சொல்லி கத்தினா போல ஆட்சி வருமான்னு சொன்னீங்க. நான் வருமென்று சொன்னேன். எத்தனையோ தளபதி ரசிகர்கள் சொன்னாங்க. இன்றைக்கு ஆட்சி எங்கள் கையில் தான் இருக்குது. என்றா நீ இலங்கையில் இருந்து வந்து இந்தியாவுக்கு சொம்பு தூக்குறியான்னு கேட்காங்க. போட்டி என்ன வந்துட்டா சப்போர்ட் பண்ணுறதுல ஒன்றும் இல்லை. திருப்பவும் நான் சொல்கிறேன், இலங்கை இந்திய அரசியல் மாறினா போல் இலங்கை அரசியல் மாறுமான்னு சொன்னால் எந்த ஒரு சந்தர்ப்பமே இல்லை. ஆனால் ஒரு ரசிகனா அவர் வந்தாலேயும் சப்போர்ட் பண்ணுறதுலையும் மாதிரி சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. இதை நான் சொல்கிறதுக்கு வைக்கப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமே இல்லை. இதை தாண்டி மிக முக்கியமான விஷயம் ஒன்று இந்த இடத்துல சொல்லணும். நீங்கள் எல்லாருமே சொல்லியிருந்தீங்க சரியா, டிவிக்கேன்னு கத்தி கொண்டிருக்கிறேன் சொல்லி வரையலான்னு சொன்னீங்க. இன்றைக்கி அவங்க தான் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய கமெண்ட் என்ன மாதிரி இருக்குது என்று சொல்லி மறக்காமல் பதிவுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். எவனையும் வந்து தாழ்த்தியும் பார்க்காதீங்க, குறைச்சும் பார்க்காதீங்க. இன்னும் ஒன்று, இந்த அதிமுகவில் வந்து மதம் சார்பான கட்சி இருக்குது, சாதிய ரீதியான கட்சி இருக்குது, எத்தனையோ கூட்டணிகள் இருக்குது. மதம்ன்றதும் இல்லை, மதம்ன்றதை அடியாளப்படுத்தி நாங்கள் போட்டு கேட்கல, சாதியை வச்சு மையமாக போட்டு கேட்கல. விஜய் என்ற ஒரு மனிதனுக்காக வரலாற்று சாதனை ஒன்று நடந்திருக்குன்னு சொன்னால் அது 2026 எலெக்ஷனில் தான். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.